காதல், காதல், காதல் நாடகம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டுருக்கு. அர்ஜுன் யார் கழுத்துல தாலி கட்டுவார்ன்னு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, மது கழுத்துல கட்டிர்றாரு. அவர் தாலி கட்டுனோனே மது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆக்ரோஷமாயிடுறாங்க. "ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ணன்னு?" பார்த்தீங்கன்னா, அவர் சட்டைய போட்டு குலுக்குறாங்க. அவர போட்டு அடிக்கிறாங்க. "யார கேட்டுடா என் கழுத்துல தாலி கட்டுன? நான் தான் உன்ன லவ் பண்ணல, விரும்பலன்னு சொல்லிட்டு நான் விலகி தானடா போனேன். அப்படி இருந்தும் உனக்கு என் கழுத்துல தாலி கட்ட யார்றா உனக்கு உரிமை குடுத்தா? ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டுறது சாதாரண விஷயமா நெனச்சுக்கிட்டியா? உன்ன மாரி இந்த மாரி ஆம்பளைங்களால தான்டா இந்த மாங்கல்யத்துக்கு ஒரு மகிமையே இல்லாம போச்சு. ஏன்டா இந்த மாரி பண்ணன்னு?" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆக்ரோஷமா ஆயிடுறாங்க. கோவப்படுறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டாவே இருக்காரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி அமைதியா இருந்தா எப்புட்றா? பதில் சொல்லுடா. நான் எப்பயாவது உன்ன விரும்புறேன்னு சொன்னேனா? நீ வேணான்னு தான்டா சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி நான் நிச்சயமான பொண்ணுடா. என் கழுத்துல போய் தாலி கட்டியிருக்கியே! உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா? நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுடா. தாலி கட்டுன உடனே உன்ன ஏத்துக்கிட்டு உன் கூட வாழ்ற சாதாரண பொண்ணுன்னு நெனச்சியா? என்ன எங்க அப்பா, அம்மா அப்படி வளர்க்கல. அப்படியேப்பட்ட பொண்ணும் நான் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பார்த்தீங்கன்னா, தாலிய கழட்டி அர்ஜுன் மூஞ்சில எறிஞ்சிடுறாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா, தூக்கி விசிறடிக்கிறாங்க, எறியிறாங்க. அங்க இருக்க அந்த மஞ்சள் குங்குமத்தெல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா, அவன் மூஞ்சிலயே தட்டுறாங்க. தட்டிட்டு ஒரு மாரி பத்திரகாளியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் உன்ன சும்மா விட மாட்டேன்டா. இந்த மாரி பண்ணா, அதுக்கான தண்டனைய எப்படி அனுபவிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்ன என்ன பண்றேன்னு பாரு. இதுக்கப்புறம் நான் உன்ன சும்மா விடுவேன்னு மட்டும் நெனைக்காத. இந்த ஜென்மத்தில உன் கூட நான் வாழ்வேன்னு மட்டும் நெனச்சு பார்க்காத. இந்த தாலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு தாலிய கழட்டி விசிறடிச்சுட்டு, "இப்ப நீ பண்ண பாவத்துக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீர்வடா. அதுக்கான எல்லா வேலையும் நான் இதுக்கப்புறம் செய்ய போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ ஒரு மனுஷனே இல்ல. நான் உன்ன ஏதோ நெனச்சிருந்தா, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா தண்டனைய நீ அனுபவிச்சே தீருவடா. உன்ன பழி வாங்காம விடமாட்டேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இதுக்கான பலன நீ அனுபவிப்ப." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவமா அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இது எப்பவும் போல நம்ம எதிர்பார்த்தது தான். மது கழுத்துல தாலி கட்டுவார்ன்னு நெறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா, அவங்க அத கழட்டி விசிறடிப்பாங்கன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. அர்ஜுனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.